ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் கச்சேரி. நம்ம சேனலில் வந்து 9 நாள் நவராத்திரி விழாவை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட 9 நாள் என்னென்ன நைவேத்தியம் செய்யணும், அதோட எந்த அம்பிகையை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்மளோட சேனலில் கடைசி நாள் நவராத்திரி விழா வீடியோஸாக நாங்கள் வந்து கொலு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் வந்து போடலான்னு இருக்கோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொலு வச்சு கொண்டாடிட்டுருக்கீங்கன்னா அந்த கொலு ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. நீங்கள் உங்களுடைய கொலு ஃபோட்டோஸை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடி samayalkacheri@gmail.com. அதோட உங்கள் பேரையும் சேர்த்து எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. ஸோ வாங்க இப்போது இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 4ஆம் நாள் நவராத்திரி விழா. ஸோ 4ஆம் நாள் வந்து நம்ம அம்மனை வந்து வைஷ்ணவி அம்மனாக தரிசிக்க வேணும். வைஷ்ணவி அம்மன் பார்த்திங்கன்னா கையில் வந்து விஷ்ணு பகவான் போல் சங்கு சக்கரம் வச்சுருப்பாங்க, அதோட கதையும் வச்சுருப்பாங்க. இவங்களுடைய வாகனம் பார்த்திங்கன்னா கருட வாகனம். நம்ம செய்ய வேண்டிய பிரசாதம் பார்த்திங்கன்னா காலையில் எலுமிச்சை சாதம், மாலையில் வந்து இனிப்பு பச்சை பயிறு சுண்டல். இது வந்து உப்பாக இல்லாமல் இனிப்பாக நம்ம செய்யணும். ஸோ வாங்க நம்ம பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம 4ஆவது நாளுக்குரிய லெமன் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்தளவுக்கு நான் வந்து எல்லா சாமான்லேயும் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் ஒரே ஒரு பச்சை மிளகா 2ஆக கீறியிருக்கேன், கொஞ்சம் இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி. ஸோ இந்த மஞ்சள் பொடி வாசனை கொஞ்சம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் போல் பெருங்காயம், இதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். ஸோ மஞ்சப்பொடி வாசனை கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ஸோ நான் எடுத்துருக்க ரைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தை எடுத்திருக்கேன். ஸோ புளிப்பு நீங்கள் வந்து எவ்வளோ சாதம் எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன சைஸ் எலுமிச்சை பழம், ரைஸுக்கு தகுந்தாப்பில் சால்ட். இப்போ நான் இதில் 1.5 ஸ்பூன் அளவு சால்ட் சேர்க்குறேன். நீங்கள் எடுக்கிற ரைஸுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இது வந்து ஒரு பெரிய பவுல் அளவு ரைஸ் வந்து வடித்து எடுத்திருக்கேன். பச்சரிசியை வந்து சாதம் வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி வடித்து எடுத்திருக்கேன். நீங்கள் குக்கரில் விடுறதா இருந்தால் ஒரு 3 விசில் கரெக்டாக அது வெறன்னு இருக்கணும், ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வெறன்னு இருந்தால் ரைஸ் வந்து நல்லா உதிரியாக வரும். நீங்கள் இந்த மாதிரி கலக்கும் போது கூட நல்லா மெல்லமாக ரைஸை வந்து உடைச்சிடாமல் கலக்கி விட்டீங்கன்னா நம்ம லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும். நம்மளுடைய லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான நம்மளுடைய லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் தாளிக்கும் போது வேர்க்கடலை வேணுன்னா கூட நீங்கள் வேர்க்கடலை இதில் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இனிப்பு பச்சை பயிறு சுண்டலுக்கு வந்து நான் 1 கப் அளவு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு பேன் வச்சு லைட்டாக அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம்.
ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அதோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிரசாதம். ஸோ அதனால தான் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பச்சைப்பருப்பை வந்து லைட்டாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். ஸோ பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு எனக்கு. இப்போது 2 விசில் விட்டால் போதும், எனக்கு நல்லாவே இது வெந்துடும். ஸோ பருப்பை வந்து நம்ம ஒரு 2 விசில் போல் ஊற விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து கரெக்டாக முழுகிற அளவுக்கு வச்சுருக்கேன். ஒரு 2 விசில் விட்டுடலாம். பார்த்திங்கன்னா 2 விசில் வந்து நல்லா 2 விசில் விட்டு வெந்தாச்சு. பாருங்கள், இது போல் இருக்கணும். இது கரெக்டாக விசில் விடுங்க. ரொம்ப குழைய வேக வச்சிட்டிங்கன்னா அல்வா மாதிரி ஆகிடும். ஸோ சுண்டல் மாதிரி இருக்கணும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக விசில் விட்டுக்கோங்க. இது போல் தண்ணி இருக்குது, அதை நான் அப்படியே வடிகட்டிட போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து பச்சைப்பருப்பு வந்து 1 கப் அளவு எடுத்தேன், இதே கப்பில். ஸோ அதே கப் அளவில் நான் வந்து 3/4 கப் அளவு இப்போது வெல்லம் சேர்க்குறேன். இப்போ வெல்லத்தை வந்து நம்ம ஜஸ்ட் ஸோ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க. கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நல்லா கரையட்டும். கொஞ்சம் தண்ணி சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க, கரெக்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு வடிகட்டிடலாம். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லையா? ஸோ நல்லா கொஞ்சம் கட்டியாக ஆகட்டும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு ஆரம்பிக்குது. ஸோ அந்த சமயத்தில் நம்ம பருப்பை ஆட் பண்ணிடணும். ஸோ நம்ம பருப்பை ஆட் பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் கெட்டி ஆகணும், நல்லா கெட்டி ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி சேர்த்த உடனே இந்த மாதிரி நீர்க்க ஆரம்பிக்கும். இப்படி கொஞ்சம் தண்ணியாக வரும். அது இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகட்டும். ஸோ நம்ம அதுக்குள்ளே இது கெட்டி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு பேன் வச்சு அதில் நான் 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். ஸோ அதில் நம்ம தேங்காய் துருவலை ஆட் பண்ணி கொஞ்சம் போல் லைட்டாக வதக்கிக்கணும். நல்லா தேங்காய் வந்து நல்லா நெய்யில் வதக்கிக்கணும். அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து நல்லா வரணும். ஸோ இப்போ தேங்காய் வந்து நான் துருவி போட்டிருக்கேன். இப்போது பல்லாக போடுவாங்க தெரியுமா அந்த கொழுக்கட்டையிலலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி துருவி போட்டால் கொஞ்சம் வயசானவங்க சாப்பிட கூட ஈஸியாக இருக்கும். ஆகி ஒன்று சேர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். பார்த்திங்கன்னா சுண்டல் மாதிரி இருக்கணும். இதுக்கு பேர் வந்து தான் இனிப்பு சுண்டல். ரொம்ப குழன்னு ஆகிடுச்சுன்னா அது அல்வா மாதிரி ஆகிடும். ஸோ வந்து இந்த மாதிரி சுண்டல் மாதிரி தான் இருக்கணும். ஸோ அது வேக வைக்கும் போது கரெக்டாக பார்த்து நம்ம பருப்பை வேக வச்சுக்கணும். ஸோ இந்த சமயத்தில் ஸ்டவ் வந்து சிம் பண்ணிக்கிட்டு நம்ம வதக்கின நெய்யில் வதக்கின தேங்காய் துருவலை ஆட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் போல் ஏலக்காய் பொடி. ஸோ நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுடைய பச்சை பயிறு இனிப்பு சுண்டல் ரெடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நவராத்திரிக்கேன்னு இல்லை, பசங்களுக்கு எப்போவுமே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இதை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ சூப்பரான பச்சை பயிறு இனிப்பு சுண்டல் தயாராகிடுச்சு. நவராத்திரி 4வது நாள் வைஷ்ணவி அம்மனுக்குரிய உகந்த பிரசாதம் வந்து காலையில் எலுமிச்சை சாதம், மாலையில் பச்சை பயிறு இனிப்பு சுண்டல் எப்படி செய்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ இன்னும் வரப்போகிற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்.